ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்பிக்கும் மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இஸ்லாம் மார்க்கத்தின் மூலம் மனித சமுதாயத்துக்கு பல்வேறு விதமான அழகான பிரயோசனமான பயனுள்ள வழிகாட்டல்களை, தீர்வுகளை வழங்கியிருக்கின்றான். அதிலே ஒன்றுதான் பெண்களை எவ்வாறு நாங்கள் கவனிக்க வேண்டும், அவர்களை கௌரவப்படுத்த வேண்டும், அவர்களுக்கு உரிய உரிமையை நாங்கள் கொடுக்க வேண்டும் என்ற வழிகாட்டல்கள். இஸ்லாம் பெண்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய அந்த கௌரவத்தையும் மரியாதையையும் நாங்கள் உணர வேண்டும் என்று சொன்னால், இஸ்லாம் தோன்றிய அந்த ஜாஹிலிய அறியாமை காலம் எப்படி இருந்தது, அந்த காலத்திலே பெண்கள் எவ்வாறு நடத்தப்பட்டார்கள் என்பதை நாங்கள் அறிந்திருந்தால்தான் இஸ்லாம் எவ்வளவு தூரம் பெண்களை கௌரவப்படுத்தி இருக்கிறது, அவர்களுக்கு எவ்வளவு உரிமைகளை வழங்கி இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த காலத்திலே அரபிகளிடம் மாத்திரமல்ல, இஸ்லாம் தோன்றிய அந்த காலத்திலே 1447 வருடங்களுக்கு முன்னால் அல்லது 1500 வருடங்களுக்கு முன்னால், உதாரணமாக நாங்கள் சொல்வதாக இருந்தால் 1.5 நூற்றாண்டுகள், 15 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் அரபு உலகத்திலே மாத்திரமல்ல, நபியவர்கள் தோன்றி அரபு உலகத்திலே மாத்திரமல்ல, முழு உலகிலும் பெண்கள் மிகவும் படு மோசமாக நடத்தப்பட்டார்கள். எல்லா நாடுகளிலும், எல்லா கலாச்சாரங்களிலும், எல்லா மதங்களிலும் பெண்களுக்கு எந்த விதமான மரியாதையும் காணப்படவில்லை. என்ற சொன்னால், சில நாகரிகங்களிலே, சில நாடுகளிலே பெண்களுக்கு ஆன்மா ஒன்று இருக்கிறதா என்று கூட அவர்கள் விவாதிக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு மிகவும் மோசமாக பெண்களை மனிதனாக கூட அவர்கள் கருதவில்லை. எங்களுக்கு தெரியும், ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்களுடைய வரலாறுகளை நாங்கள் பார்க்கிறோம். ஜாஹிலியா காலத்தை பற்றி அவர்கள் குறிப்பிடும் பொழுது எப்படி குறிப்பிடுகிறார்கள்? பெண்கள், அல் குர்ஆன் கூட குறிப்பிடுகிறது, பெண் பிள்ளை ஒன்று பிறந்து விட்டால் அது அந்த குடும்பத்துக்கு ஏற்பட்ட ஒரு இழிவாக, கேவலமாக நினைக்கக்கூடிய ஒரு சமுதாயம் தான் அந்த சமுதாயம். அல் குர்ஆன் அல்லாஹ் அதனை சொல்கிறார். وَإِذَا بُشِّرَ أَحَدُهُمْ بِالْأُنثَى وَلَّ وَجْهُهُ مُسْوَدًّا وَهُوَ كَظِيمٌ. பெண் பிள்ளை கிடைக்கப்பட்டதாக அவர்களுக்கு செய்தி சொல்லப்பட்டால் என்ன நடக்கும்? வல்ல வஜ்ஹுஹு முஸ்வத்தன், அவருடைய முகம் கருத்துவிடும். வஹுவ கவீம், அவருடைய கோபத்தை அடக்கிக் கொண்டு இருப்பார் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அது மாத்திரமா இல்லை, யதவாரா மினல் கௌமி மின் சூஇ மா புஷ்ஷிர பிஹ், அவருக்கு சொல்லப்பட்ட அந்த மோசமான செய்தியின் காரணமாக மக்களுக்கு மத்தியிலே தலை காட்ட முடியாமல் அவர் மறைந்து விரிவார் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். சுப்ஹானல்லாஹ். ஒரு பெண் பிள்ளை பிறப்பதை தகவல் சொல்லி அது மக்களுக்கு கேள்விப்பட்டால் அந்த சமுதாயத்தில் தலை காட்ட முடியாத ஒரு நிலைமையிலே அந்த சமுதாயம் இருந்திருக்கிறது. அப்படியான அந்த சமுதாயத்திலே வந்தார். அதனால் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்றார், வஇதல் மௌஊதத்து சுஇலத் பிஅய்யி தம்பின் குதிலத், மறுமை நாளையில் உயிரோடு புதைக்கப்பட்ட அந்த குழந்தைகள் எழுப்பப்பட்டு எதற்காக வேண்டி அவைகள் புதைக்கப்பட்டன என்று விசாரிக்கப்படும். அப்படி என்றால் அல்லாஹ் குர்ஆனில் வலா தக்துலு அவுலாதக்கும் ஹஷ்யத இம்லாக், நீங்கள் ஏழ்மைக்கு பயந்து உங்களுடைய பிள்ளைகளை கொல்ல வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா கட்டளையிடுகிறார். ஏனென்றால் பெண் பிள்ளைகள் மூலமாக அவர்கள் சம்பாதிக்க முடியாது,
அவர்களால் போரிலே வந்து எங்களுக்கு உதவி ஒத்தாசை செய்ய முடியாது. எனவே அவர்கள் இருப்பது எங்களுக்கு ஒரு பாரம். பெண்களை ஒரு பாரமாக நினைத்த ஒரு சமுதாயத்திலே தான் வந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களை சுவனத்துக்கு நம்மை அழைத்து செல்லக்கூடிய ஒரு சமுதாயமாக மாற்றினார்கள். பெண்கள் நம்மை சுவனத்தை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு சமுதாயமாக அந்த சமுதாயத்துக்கு அடையாளப்படுத்தினார்கள். யார் 2 பெண் குழந்தைகளை நல்ல முறையிலே பராமரித்து அவர்களுக்கு ஒழுக்கத்தை ஊட்டி திருமணம் செய்யும் வரைக்கும் அவர்களை வளர்த்தெடுப்பார்களோ அவரும் நானும் சூழத்திலே இப்படி இருப்போம் என்று ரசூலுல்லாஹ் தனது நடுவிரலையும் பக்கத்து விரலையும் சுட்டிக்காட்டி சொன்னார்கள். எவ்வளவு பெரும் ஒரு மரியாதை! அந்த பெண் பிள்ளைகளை புதைத்துக் கொள்ளப்பட்ட அந்த பெண் பிள்ளைகளை வளர்த்தெடுப்பதற்கு இவ்வளவு பெரும் சிறப்புகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அது மாத்திரமா, உலகத்திலே ஒரு மனிதன் மிக அதிகம் சேவை செய்வதற்கு தகுதியான ஒருவர் இருப்பாராக இருந்தால் அது பெண்தான். ரசூலுல்லாஹ்விடத்திலே ஒரு சஹாபி வந்து கேட்கிறார், யா ரசூலுல்லாஹ் மன ஹக்குன் நாஸி பிஹுஸ்னி ஸஹாபதி, நான் மிகவும் நெருக்கமாக பழகுவதற்கு மிகவும் பொருத்தமானவர் யார் என்று கேட்ட நேரத்தில் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? உம்முக், உனது தாய் என்பதாக சொன்னார்கள். சும்மதன், பிறகு யார் யா ரசூலுல்லாஹ்? பிறகும் தாய். 3வது முறை அவர் கேட்கிறார், பிறகு யார் ரசூலுல்லாஹ்? யாரு? தாய். பிறகு யார்? அதற்கு பின்னால் உன்னுடைய தந்தை என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு சஹாபி வந்து ரசூலுல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், போருக்கு நான் செல்ல போகிறேன், எனக்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்டவுடன் ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், உனக்கு தாய் தந்தையர் இருக்கிறாரா என்று கேட்டார்கள். ஆம் என்று சொன்னவுடன், உனக்கு நன்மை வேண்டும் என்றால் அந்த தாயுடைய காலடியிலே சென்று அவளுக்கு நீ பணிவிடை செய், உனக்கு சுவனம் கிடைக்கும் என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ், இவ்வளவு பெரும் மரியாதை கண்ணியம் என்று பாருங்கள். சொன்னார்கள், உங்களுடைய பெண்களை நல்ல முறையில் நடத்துங்கள் என்று சொன்னார்கள். உங்களில் யார் தனது மனைவிக்கு சிறந்தவராக இருக்கிறார்களோ அவர்தான் உங்களில் மிகச் சிறந்தவர். உங்களில் மிகச் சிறந்தவர் சமுதாயத்திலே, தனது தொழில் நிறுவனத்திலே சிறந்தவர் அல்ல, தனது நண்பர்களிடத்திலே சிறந்தவர் அல்ல. மாற்றமாக நாம் நல்லவரா இல்லையா என்ற சரியான நற்சான்றிதழ் யார் வழங்க வேண்டும்? எங்களுடைய மனைவிமார்கள் வழங்க வேண்டும். அதுதான் சரியான நற்சான்றிதழ் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். வஅன கைருக்கும் லிஅஹ்லி, உங்களில் தனது குடும்பத்துக்கு மிகவும் நெருக்கமானவர் நான் என்பதாக ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பலதார திருமணங்கள், 11 மனைவிமார்களை திருமணம் செய்திருந்தார்கள் என்பது இன்று ஒரு பெரும் ஒரு குற்றச்சாட்டாக முன்வைக்கப்படுகிறது. ஆனால் உண்மையில் அது குற்றச்சாட்டல்ல, அது ஒரு பெருமைக்குரிய ஒரு செயல். ரசூலுல்லாஹ் ஒரு நபி என்பதை நிரூபிப்பதற்கான ஒரு முக்கியமான ஆதாரம் அதிலே காணப்படுகிறது. யாராவது எங்களிடத்திலே வந்து கேட்டால் நாங்கள் என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, சங்கடப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒன்றும் பெரிய ஒரு சிக்கலான ஒரு செய்தியாக மாறிவிட்டது. ரசூலுல்லாஹ் நிறைய திருமணங்கள் முடித்தது எங்களுக்கு பெரிய பிரச்சனையாகிவிட்டது என்று சிலர் அங்கலாய்ப்பார்கள். அன்பார்ந்த சகோதரர்கள், அப்படி அல்ல. மாற்றமாக அது அவர்கள் உண்மையான நபிதான் என்பதற்கு ஒரு முக்கியமான ஒரு ஆதாரம். எப்படி ஆதாரமாக அமைகிறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடித்தவர்கள் பல்வேறு தரப்பட்டவர்கள், அவருடைய கோத்திரத்தை சார்ந்தவர்கள் மாத்திரமல்ல, அவர்கள் எதிர்த்தவர்கள் காபிர்கள், இப்படி எல்லா மக்களையும். சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு யூத பெண்மணி, அடிப்படையில் ஒரு யூத பெண்மணி. அந்த யூத கோத்திரத்தோடு ரசூலுல்லாஹ் போரிட்டு அவர்களை எல்லாம், தலைவர்களை எல்லாம் கொன்று மற்றவர்களை அடிமையாக பிடித்து, அப்படித்தான் அந்த சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ரசூலுல்லாஹ் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்து திருமணம் முடித்துக் கொண்டார்கள். ரசூலுல்லாஹ் ஒரு பெரிய அநியாயக்காரராக இருந்திருந்தால், பொய்யராக இருந்திருந்தால், மக்களை எல்லாம் அடக்குமுறையோடு நடத்தியிருந்தால், ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கும் காலத்தில் மாத்திரமாவது என்ன செய்திருப்பார்கள்? அமைதியாக இருந்து விட்டு நபி அவர்கள் மரணித்ததன் பின்னால் நபி அவருடைய குறைகளை அவர்கள் சொல்லி இருக்கலாம். ஆனால் ஒரு பெண்மணியாவது ரசூலுல்லாஹ் இப்படி தவறான முறையில் நடந்து கொண்டார்கள், எனக்கு இப்படி அநியாயம் செய்தார்கள் என்று ஒரு தகவலை இதுவரைக்கும் யாராலும் காட்ட முடியவில்லை. இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதாரம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையான நபி என்பதற்கு ஒரு மிகப்பெரிய ஆதாரமாக இருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே,
அதே போல இஸ்லாத்தில் பலதார திருமணம் 4 திருமணங்கள் முடிப்பதற்கு அனுமதிக்கப்பட்டிருப்பது என்பதும் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இன்று அவர்களுக்கு இழைக்கப்பட்ட ஒரு அநியாயமாக சித்தரிக்கப்படுகின்றது. இல்லை சகோதரர்கள், இதுவும் காரணம் என்ன? இதனை இவ்வாறு புரிவதற்கு, தவறாக புரிவதற்கான காரணம் நாம் ஏற்கனவே சொன்னது போல அந்த காலத்திலே அவர்களுக்கு இழைக்கப்பட்ட அந்த அநியாயம் நிறைய பேருக்கு தெரியாது. அந்த காலத்தில் என்ன, எத்தனை பெண்களை வேண்டுமானாலும் திருமணம் முடிக்கலாம் என்ற ஒரு சமுதாயத்திலே வந்துதான் ரசூலுல்லாஹ் 4ஆக மட்டுப்படுத்தினார்கள். அதனால்தான் பலர் இஸ்லாத்தை தழுவியவுட சஹாபாக்கள் அவர்களோடு இருந்த 10-11 மனைவிமார்களை தலாக் சொல்லி விடுவார்கள், 4 பேரை வைத்துக் கொள்வார்கள். இப்படித்தான் அந்த காலம் இருந்தது. அது மாத்திரமல்ல, பெண்களை அவருடைய மாதவிடாய் காலம் வந்து விட்டால் அவர்களை முழுக்கவும் ஒதுக்கி வைத்து விடுவார்கள். கணவன் மரணித்து விட்டால் அவர்கள் இத்தா என்று ஒரு வருடம் முழுக்க தன்னை சுத்தம் செய்து கொள்ளாமல் அப்படியே இருக்க வேண்டும். இப்படியெல்லாம் மிகப்பெரிய ஒரு அநியாயம் நடந்த அந்த ஒரு சமுதாயத்திலே வந்துதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சட்டதிட்டங்களை எல்லாம் மாற்றி சீர்படுத்தி சீராக்கி அந்த சமுதாயத்துக்கு கண்ணியத்தை வழங்கினார்கள், அந்த பெண் மக்களுக்கு கண்ணியத்தை வழங்கினார்கள். இப்படிப்பட்ட பெண்களை நடத்தக்கூடிய ஒரு சமுதாயத்திலே அவர்களுக்கு பொருளாதார உரிமை, சொத்துரிமை ஏதாவது இருக்கும் என்று நாங்கள் கற்பனை செய்யலாமா? இருப்பதற்கே வாய்ப்பில்லை. அவர்களை ஒரு மனிதராக கூட கருக்கெடுக்காத ஒரு சமுதாயத்திலே சொத்துரிமையை என்ன கொடுக்க போகிறார்கள்? எனவே அவர்களுக்கு எந்த விதமான சொத்துரிமையும் கிடையாது. தந்தை மரணித்து விட்டால் அவருடைய மனைவியை அனந்தர சொத்தாக எடுத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நிலைமைதான் என்று காணப்பட்டது. விரும்பினால் அவர் பயன்படுத்திக் கொள்வார், இல்லாவிட்டால் திருமணம் முடிக்க விடாமல் அப்படியே தடுத்து வைத்துக் கொள்வார். இப்படி மிகப்பெரிய அநியாயங்களை அவர்கள் செய்து வந்தார்கள். இப்படியான சட்டதிட்டங்களை மாற்றிதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு கண்ணியத்தை கொடுத்தார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, எனவே இஸ்லாத்தை போன்று பெண்களுக்கு மதிப்பையும் மரியாதையும் உரிமைகளையும் கொடுத்த எந்த ஒரு மார்க்கமும் கிடையாது. அவர்களுக்கு இஸ்லாம் வைத்திருக்கக்கூடிய சில கட்டுப்பாடுகள் அது அவர்களுடைய நலனுக்காகத்தான். அவர்களுடைய ஆடை முறையை இஸ்லாம் ஒரு குறிப்பிட்ட வரையறைக்குள் வைத்திருக்கிறது என்பது அவர்களுடைய பாதுகாப்புக்குத்தான். திருமணம் முடிக்கும் பொழுது ஒரு ஆண் வழியாக இருக்க வேண்டும், அவருடைய பொறுப்பாளர் ஒருவருடைய அனுமதியின் அடிப்படையிலே, அவருடைய ஏற்பாட்டின் மேற்பார்வையின் அடிப்படையில் தான் அது நடக்க வேண்டும் என்ற சட்டத்தை இஸ்லாம் வைத்திருப்பதும் அது அவர்களுடைய பாதுகாப்புக்காகத்தானே தவிர அவர்களுக்கு அநியாயம் இழைக்க வேண்டும் என்பதற்காக அல்ல. எங்களுக்கு தெரியும், பெண்கள் என்பவர்கள் அவசரமாக ஒரு விடயத்தை நம்பிவிடக்கூடியவர்கள். எனவே யாராவது ஒரு பசப்பு வார்த்தையை பேசிவிட்டால் உடனே பார்த்து ஏமாந்து அதற்கு பின்னால் சென்று விடுவார்கள். எனவே அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு அவருடைய பொறுப்பாளர்கள் இருந்து அவற்றை ஆலோசித்து சரியான முடிவுதான் அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் என்பதை சிந்தித்து அதிலே முடிவு கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அப்படியான ஏற்பாடு. அவர்களை திருமணம் முடிப்பதென்றால் நினைத்த பிரகாரம் சென்று முடிக்க முடியாது. அவர்களிடத்திலே பேசி மகர் தொகையை அந்த பெண்கள் தீர்மானித்து அவர்கள் சொல்லக்கூடிய அந்த தொகையை கொடுத்துதான் அவர்கள் முடிக்க முடியும். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, பெண்களை ஒரு காட்சி பொருளாக ஆக்கி விளைபொருளாக ஆக்கியிருக்கக்கூடிய இந்த சமுதாயத்திலே இஸ்லாம் இவ்வளவு மரியாதையும் மதிப்பும் மரியாதையும் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறது என்பதை நாங்கள் இஸ்லாத்திற்கு இருக்கக்கூடிய ஒரு பெருமையாகத்தான் உணர வேண்டுமே தவிர குறையாக உணரக்கூடாது. அவர்களுடைய ஆடையை எடுத்துக்கொண்டாலும் கூட அவர்களுடைய ஆடை ஒழுக்கங்களை பேராத பட்சத்திலே அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையைத்தான் அவர்களுக்குத்தான் உண்டாக்கும். முதல் பிரச்சனை அது அவர்களுக்குத்தான். பெண் என்பவள் பலவீனமானவள். ஆண்களை போன்று எதிர்த்து போராடக்கூடிய துணிவோ அல்லது ஆற்றலோ அல்லது பணமோ கிடையாது. அப்படித்தான் ஒரு பெண் ஜிம் செய்து தன்னை பலப்படுத்திக் கொண்டால் கூட அந்த பெண்ணுக்கு மரியாதை கிடைக்காது. கிடைக்குமா? ஜிம் செஞ்ச ஒரு பொம்பளை அதை போல கல்யாணம் முடிக்க போவாங்க, யாராவது முடிக்க மாட்டார்கள். எனவே பெண் என்பவள் மென்மையானவள், பலவீனமானவள். அப்படி இருப்பதுதான் அது பெண். அதை மாற்றினால் அது இயல்புக்கு மாற்றமானது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அப்படியான பெண்கள் அவர்களுடைய அலங்காரங்களை வெளிக்காட்டினால் அது அவர்களுக்குத்தான் பாதிப்பாக அமையும். அதனால் தான் இஸ்லாம் அந்த கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறது. அந்த கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறது என்பதை நாங்கள் அவர்களுடைய நலவுக்காகத்தான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இது இஸ்லாம்
பெண்களுக்கு வழங்கிய கண்ணியம், கௌரவம். எனவே இஸ்லாத்திலே உள்ள கண்ணியத்தையும் கௌரவத்தையும் போல வேறு எந்த ஒரு மதத்திலோ, கலாச்சாரத்திலோ, எந்த ஒரு நாகரிகத்திலோ உரிமைகள் வழங்கப்படவில்லை. இன்று கட்டுப்பாடற்ற சுதந்திரத்தை வழங்கி நாங்கள் பெண்களை விடுதலை செய்து விட்டோம் என்று சொல்வது அது பெண்களுக்கு அவர்கள் இழைத்த மிகப்பெரிய ஒரு அநியாயம். அவர்கள் பெண்களுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்கின்றோம் என்ற பெயரிலே பெயர் மாத்திரம்தான் அழகாக இருக்கிறதே தவிர உள்ளடக்கம் என்ன, உள்ரங்கம் என்ன? அந்த பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு அநியாயத்தை இழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எதற்காக பெண் விடுதலை கோஷம்? எதற்காக? தமது வியாபாரத்தின் லாபத்தை கூட்டிக் கொள்வதற்காக. பெண்களை வேலைக்கு வைத்தால் அவர்களுக்கு செலவு குறைவு, எனவே அவர்களுடைய லாபம் அதிகரித்துவிடும். ஆனால் அப்படி சொன்னால் யாரும் வேலைக்கு வர மாட்டார்கள். எனவே என்ன செய்ய வேண்டும்? அவர்களை எப்படியாவது தமிழத்திலே வேலை செய்ய வேண்டும், வைக்க வேண்டும் என்பதற்காக அவர்களிடத்திலே பெண்கள் வேலை செய்வது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கௌரவமாக காட்டி, அவர்கள் சம்பாதித்து சொந்த காலிலே நிற்பது என்பது மிகப்பெரிய ஒரு கௌரவமாக காட்டி, அவர்களை விடுதலை என்ற பெயரிலே அவர்களை பாதைக்கும் வீதிக்கும் இறக்கி வைத்து அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அநியாயத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். பெண்கள் என்பவர்கள் எவ்வளவு மென்மையான சுபாவமுடையவர்கள். நாங்கள் சிறிது சற்று குரலை உயர்த்தி பேசினால் கூட அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. ஆனால் அப்படியான பெண்களைத்தான் நாங்கள் இன்று வேலைக்கு அனுப்பி அந்த வேலையினுடைய முதலாளிகள், வேலைக்கார அந்த முதலாளிகளுடைய ஏச்சையும் பேச்சையும் அவருடைய தூத்தல்களையும் கேட்கக்கூடிய நிலைமைக்கு நாங்கள் மாற்றி வைத்திருக்கின்றோம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, எனவே கௌரவம் என்ற பெயரில் இன்று கிடைத்திருக்கக்கூடிய இந்த சுதந்திரம், விடுதலைகள் எல்லாம் அவர்களுக்கு இழைக்கப்பட்ட மிகப்பெரிய அநியாயங்கள். சில இடங்களிலே பெண்கள் வேலை செய்யத்தான் வேண்டும். அதனுடைய ஒழுக்கங்களை பேணி அதனுடைய மரியாதைகளை அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கௌரவங்களை கொடுத்து செய்வதில் எந்த விதமான தவறும் இல்லை. ஆனால் பெரும்பாலான இடங்களில் அப்படி நடப்பதில்லை. குறிப்பாக இந்த பெண் விடுதலையை பற்றி பேசிக்கொண்டு இஸ்லாத்தை குறை சொல்லி தெரியக்கூடிய அந்த சமுதாயங்களில் அந்த பெண்களுக்கு எந்த விதமான மதிப்போ மரியாதையோ கிடையாது. அவர்கள் வெறுமே விலை பொருட்களாகவும் அவர்களுடைய வருமானத்தை அதிகரித்துக் கொள்வதற்கான ஒரு சாதனமாகவும் தான் அவர்கள் பயன்படுத்தப்படுகிறார்கள். அவர்களுடைய தேவை முடிந்தவுடன் அவர்களை தூக்கி எறிந்து விடுவார்கள். அதற்கு அவர்களுக்கு எந்த விதமான மேற்குலக கலாச்சாரங்கள் எடுத்து பாருங்கள். தாய் சகோதரிக்குரிய எந்த உரிமையும் கிடையாது, தாய்க்குரிய எந்த மரியாதையும் கிடையாது. தாய் யாரு எங்கு இருக்கிறார்கள் என்று அதிகமானவர்களுக்கு தெரியாது. தாய் இல்லாத பிள்ளைகள் நிறைய இருக்கின்றார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, காரணம் என்ன? அந்த சமுதாயம் இஸ்லாம் மரியாதை கொடுத்திருக்கிறதா, பெண்களுக்கு உரிமையை கொடுத்திருக்கிறதா, அல்லது மிகவும் அழகான முறையில் பெண்களுக்கு கௌரவம் கொடுத்திருக்கக்கூடிய பிள்ளைகளை, சகோதரிகளை, தாய்மார்களை இறுதி வரைக்கும் கண்ணுக்குள் வைத்து காக்கக்கூடிய முஸ்லிம் சமுதாயம் கண்ணியம் கொடுக்கிறதா என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஸ்லாமிய மார்க்கத்திலே தெளிவையும் உறுதியையும் இறுதி வரைக்கும் எங்களுக்கு வழங்கி வாழ வைப்பாராக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.